இப்போ அகைன் திமுக தாவேக்கா இடையே தான் போட்டின்னு திரும்ப ஸ்ட்ராங்கா விஜய் பேசுறாரு. எப்படி இல்ல, அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இப்போ ஒரு கம்பெனியா ஆரம்பிக்கிறாங்களோ கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய இலக்கு வந்து வானளவு தான் இருக்கும், விண்ணளவு இலக்கு வைப்பாங்க. நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் கவுன்சிலர் தான் ஆவேன், முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு யாராவது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பாங்களா? அதனால அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக, தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துவதற்காக, தொண்டர்களுக்கு எதிர்காலம் இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்ம தான் போட்டி அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க அன்புமணி ராமதாஸ் அண்ணன்ட்ட போய் நீங்க கேளுங்க, உங்களுக்கு யார் போட்டி அப்படின்னா திமுக தான் போட்டின்னு சொல்லுவார். எங்க தேமுதிக போய் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அந்நியார் கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற அந்த கழகத்தை இந்த கண்ணை இமை காப்பது போல் கட்டி காத்து தொண்டர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, மதுரைக்கு பெருமை சேர்த்து அந்நியார் அவர் இடத்துல போய் கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன சொல்றோம்? இப்படி திமுக போட்டின்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும். அது காலம் இன்னும் இருக்குல்ல. இப்பதான் ஜனவரி மாசம் வந்து தை பிறந்தா வழி பிறக்கும். நிச்சயமாக நல்லதே சிந்திப்போம், நல்லதே நடக்கும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.